சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூலை மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த வரக்கூடிய 5 மாதம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதகங்கள் நடக்க போகுதுன்னு கேட்குறத இந்த 5 மாதத்துக்கு உண்டான பலனை பொதுவாக இந்த வருஷமே 2 பயிற்சி ஆயிடுச்சு. ஒன்று சனி பயிற்சி, எல்லாரும் எதிர்பார்த்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெயர்ச்சிக்கு முன்னர் இந்த 5 மாதம் எந்தெந்த ராசிகள் யோகம் அடையுதுன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசியில் ஒரு பெண் ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. அப்ப சித்திர மாசத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு ஓரிரு மாசத்துக்கு முன்னையே கடகராசியில பெயர்ச்சிச்சனால பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தான் 80-85% பலன் சூப்பரா இருக்க போறீங்க இந்த குரு பெயர்ச்சி. மீதி இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதகத்தன்மை தான் நடக்க போகுது. அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி வழிபாடு பண்ணா பாதகமான ராசிக யோகம் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்படி பார்க்கலாம். மேச ராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசின்னு சொல்லுவாங்க. தைரியம் மிகுந்த ராசிக்காரர்கள் தான் மேச ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களும். படிச்ச ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், நாடும் வீடும் போற்றக்கூடிய ஒரு உத்தம ஜாதகம். நிறைய பேர் டாக்டரேட் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளோட கனவுல இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலைப்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தருணமும் உண்டு. காவல்துறையில பிரகாசிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. பொதுவாக இந்த ஜாதகம் செவ்வாய் பகவானுடைய உச்ச நிலை இருக்கக்கூடிய ராசி. அப்ப வீடு, நிலம், சொத்து சுகங்கள்லாம் உங்க முன்னோருடைய அமைப்புல இருக்கும். தாய் தகப்பங்க ஒரு சில ஜாதகர்களுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படியாம்பட்ட தருணம் உடைய ஒரு ராசி இந்த மேச ராசி. பொதுவா இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு வருஷம் பல இன்னல்கள், விரயங்கள், சுபகாரியங்கள் தட, கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய தருணங்கள், ஏமாற்றங்கள், அரசியலில் பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் இருந்தாலும் பிரவேசம் ஆக முடியாது. அந்த மாதிரியான ஒரு தருணங்களில் இருந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இந்த கடந்த ஒரு 5 மாதம், வருங்கால ஒரு 5 மாதம் யோகங்களை தான் தரப்போறார். சனீஸ்வரன் பகவான் வேணா உங்க ராசியில நஷ்டத்துல இருக்க வேண்டிய சனி பகவானா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. விரய சனியா தான் இருப்பார். ஏன் விரய சனி ஆகுது? ஆடம்பரம். அந்த ஆடம்பரத்துல நீங்க தலையிடுறனால தான் விரயம் ஆகுது. பணம் இருந்தும் பணம் இல்லாதவன் மாதிரி ஒரு நடிக்க கத்துக்கணும், காசு பணத்தை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்புல ஃபினான்ஸ் பண்ணா கூட வராது. அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு ஜாதகம் இந்த மேசராசி. பொதுவாக மேசராசியில் உள்ள பெண்கள் கவனமா இருக்கணும். நீங்க படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். 21, 23 வயசு வரைக்கும் படிக்கிறதுல முழு கவனம் செலுத்திருந்தீங்கன்னா, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு டாக்டரேட் ஆகக்கூடிய அளவுக்கு உங்க தாயி தகப்பன் கடனை உடனே வாங்கியாவது, மண்ணை வித்தாவது, பொண்ணை வித்தாவது
உங்களை படிக்க வைக்க ஆசைப்படுவாங்க. நீங்க அதிலேயே முன்னுக்கு வந்து நாளடைவில் உங்க தாய் தகப்பனை காப்பாற்றக்கூடிய தருணம் உண்டாகும். மேசராசியில உள்ள ஆண்களும் மேசராசியில உள்ள பெண்களும் தன்னுடைய தாய் தகப்பன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி மேல, சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க, இவங்க மேலையும் அளவு கடந்த ஒரு பாசம் உடைய ஒரு ஜாதகம்தான். இருந்திருந்தாலும் உழைச்சி தேடி தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கணும், வீணா விரயம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குற ஆதங்கங்கள், ஆசைகள் நிறையவே இருக்கும். பொதுவாக மேசராசிக்காரர்கள ஆண்களுக்கு கலத்திரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்துல சின்ன வயசுலேயே கெட்டு போயிடும். அதோடைய விளைவு காதல் தோல்வி, இல்ல ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஆகியும் திருமணங்கள் நடக்காத தருணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே மேசராசிக்கார உள்ள ஆண்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த குரு பெயர்ச்சி சித்திர மாசத்துக்கு மேலேயே, சித்திர வைகாசிலேயே மேசராசிக்காரர்களுக்கு ஆகாத திருமணங்கள் இருந்தா விரைவில் திருமணம் கைகூடும். இல்லை மேசராசிக்கார பெண்கள், ஆண்கள், கணவன் மனைவி இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க கல்யாண பருவத்தில் இருந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமண சடங்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்க காசு பணம் விரயமாகிறது தப்பு கிடையாது, விரய சனி தான். நோய்க்கு மட்டும்தான் விரயமாகக்கூடாது. ஒரு 45 வயசுக்கு மேல மேச ராசியில பெண் ஜாதகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கணவருக்கு உடல் சுஸ்து, உடல் நோய், மர்ம நோய், சின்ன நோய் பெரிய அளவுக்கு சர்ஜரி நடக்கக்கூடிய தருணம் உண்டாக வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே இருக்கு. இல்ல மேச ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்து மேல நீங்க கேர் பண்ணணும், கவனமா இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய நோய் மரணமே பாவிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகளை உண்டு பண்ணி பல லட்சத்தை விரயம் பண்ணக்கூடிய தருணம் நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு விரய சனினா இதுதாங்க. ஆடம்பரத்துல முழுகாதீங்க, கொஞ்ச நாளைக்கு இல்லாதவன் போல வேடமிடுங்க. தரணியில புகழ் பாடக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. ஒருவேளை டாக்டராகவே ஆயிட்டீங்க, அப்ப எப்ப கிளினிக் விற்கலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் ஓடும். 40 வயசுக்கு மேல இமாலய சாதனை அடைவீங்க. வெளியூர் வெளி தேசத்துக்கு போகக்கூடிய தருணம்லாம் உண்டு. மேசராசிக்கு பொதுவாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி வரும் மாதம் 5 மாசத்திற்கு யோகம்தான். மேற்படி ஏதாவது பாதகமா ஏற்படக்கூடிய தருணங்கள் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. சென்னை தாம்பரம் சானட்டோரியம் பக்கத்துல, கோர்ட்டுக்கு பக்கத்துல வக்ர காளியம்மான்னு ஒரு கோயில் இருக்கு. காலையில சாயந்தரத்துல முடிஞ்சா 108 எலுமிச்சம்பழம், இல்ல அவங்கவுங்க வயசுக்கேத்த எலுமிச்சம்பழம் சாமிக்கிட்ட தானம் கொடுத்துட்டு ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை அந்த சூளத்துல குத்திட்டு சாமியை மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நோய், உங்க கஷ்டம், உங்க விரயம் எல்லாம் சரியாயிடும். அம்மனுக்கு 1000 கோயில்கள் இருக்கு. வக்ர காளியம்மாக்கு திருவக்கர வக்ர காளியம்மா கோவில் திண்டிவனத்துக்கிட்ட இருக்கு. அதுக்கு ஈக்குவல் இந்த கோவில். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.